ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் 10ஆம் வகுப்பு பயிற்சி 2.3ல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பின்வரும் சமன்பாடுகளை நிறைவு செய்யக்கூடிய குறைந்தபட்ச மிகை முழு எக்ஸின் மதிப்பை காண்க. இப்போ நம்ம குறைந்தபட்ச மிகை முழு எக்ஸோட மதிப்பை தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இங்கே மொத்தமாக 5 சப்டிவிஷன் இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம். இந்த எக்ஸோட மதிப்பை தான் கண்டுபிடிக்கணும். இதை எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னா, உதாரணத்துக்கு எழுதிக்கிறேன். ஏ சர்வசமம் பி மட்டு எம். இப்போ இங்கே என்னது இருக்குது? பி. இங்கே என்னது இருந்தாலும் அதை இங்கே கொண்டு வந்துடணும். சரிங்களா? இந்த சைடு ஏ இருக்குது, ப்ளஸ் பி இங்கே வந்துன்னா மைனஸ் பி. இனி சர்வசமம். அப்புறவு இந்த பிராக்கெட்டையும் மட்டையும் நீக்கிக்கிட்டு இந்த எம்மை வெளியே கொண்டு வர போகிறோம். இந்த மாதிரி எம்மை வெளியே கொண்டு வரும்போது பக்கத்தில் என்னன்னு எழுதிக்கணும். நீங்கள் இங்கே எண்ணுக்கு பதில் எது வேணாலும் எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ இதை இந்த மாதிரி மாற்றணும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கிறேன். 71 சர்வசமம் எக்ஸ் மட்டு 8. இப்போ பாருங்கள், 71 எழுதிருங்க. இங்கே எக்ஸ் இருக்குது. எக்ஸை இங்கே கொண்டு வந்தால் மைனஸ் எக்ஸாக மாறும். அடுத்த சர்வசமம் 8 வெளியே எடுக்க போகிறேன். அப்போ பக்கத்தில் என்ன எழுதிக்கணும்? என்னன்னு எழுதிக்கணும். இப்போ இதோட மீனிங் என்னென்னா, 71லேருந்து எதை கழிச்சா 8ஆல் வகுபடும். அதாவது வகுக்கும் போது மீதி 0 கிடைக்கணும். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ண போகிறேன்? 71 8ஆல் வகுக்க போகிறேன். 71ல் 8 வாட்டி இருக்குது. 8 8 64 கழிச்சா 7ன்னு கிடைக்கும். நம்மளுக்கு என்ன வரணும்? மீதி 0 வரணும். ஆனால் இங்கே 7 வந்திருக்கு. அப்போ இந்த 7 71லேருந்து கழிக்க போகிறேன். அப்போ 71 மைனஸ் 7 சர்வசமம் 8 இன்ட்டு என். அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. இப்போ 71லேருந்து 7 கழிச்சா என்ன கிடைக்கும்? 64. 64 இப்போ 8ஆல் வகுங்க. 8 8 64 கழிச்சா 0. பார்த்தீங்களா? மீதி 0 வந்துடுச்சு. இப்போ எக்ஸோட பிளேஸில் என்னது இருக்குது? 7. அப்போ எக்ஸோட மதிப்பு என்னது? 7. அதாவது குறைந்தபட்ச மிகை முழு எக்ஸோட மதிப்பு 7. ஓகே, இனிமேல் செகண்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம். தீர்வு ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதிக்கிறேன். 78 கூட்டல் எக்ஸ் சர்வசமம் 3 மட்டு 5. ஓகே, இப்போ இங்கே என்னது இருக்குது? 78 கூட்டல் எக்ஸு. இங்கே என்னது இருக்குது? 3. அதை இந்த பக்கம் கொண்டு வரணும். அப்போ +3 இங்கே வந்துன்னா -3 சர்வசமம். இனி 5 வெளியே எடுக்க போகிறேன். அப்போ பக்கத்தில் என்னன்னு எழுதிக்கணும். இனி 78லேருந்து 3 கழிச்சா என்ன கிடைக்கும்? 75. பாக்கி என்னது இருக்குது? கூட்டல் எக்ஸ் சர்வசமம் 5 இன்ட்டு என். அதாவது 75க்கு கூட எதை கூட்டுனா 5ஆல் வகுபடும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஈஸி. 75க்கு கூட 5 கூட்டினாலே அது 5ஆல் வகுபடும். அப்போ எழுதிக்கிறேன். 75 கூட்டல் 5 சர்வசமம் 5 இன்ட்டு என். வேணா நீங்கள் வகுத்து பாருங்க. 75ஐயும் 5ஐயும் கூட்டினா 80. இப்போ 80 5ஆல் வகுக்கலாம். 8ல் 5 ஒரு வாட்டி இருக்குது. 1 5 5 கழிச்சா 3. இனி 0 இறக்கிக்கலாம். 30ல் 5 6 வாட்டி இருக்குது. 6 5 30 கழிச்சா 0 வந்துடுச்சு. பார்த்தீங்களா? மீதி 0 வருது. அப்போ 75க்கு கூட 5 கூட்டுனா அது 5ஆல் வகுப்படுது. ஓகே, அப்போ எக்ஸோட மதிப்பு என்னது? 5. அதாவது நம்மளுக்கு கொஸ்டினில் குறைந்தபட்ச மிகை முழு தான் கேட்குறாங்க. இங்கே 5க்கு பதில் நீங்கள் 10 கூட எழுதிக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக அது 5ஆல் வகுப்படும். சரிங்களா? அது மாதிரி 15 எழுதிக்கலாம். ஏன்னா எல்லாமே 5ஆம் வாய்ப்பாடில் வரும். ஆனால் கொஸ்டினில் குறைந்தபட்ச மிகை முழு கேட்குறாங்க. அப்போ சின்ன மதிப்பை தான் நீங்கள் எழுதிக்கணும். 5 தான் சின்ன மதிப்பு. ஓகே, இப்போ எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். 89 சர்வசமம் எக்ஸ் கூட்டல் 3 மட்டு 4. சரிங்களா? அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இனி 89 எழுதிக்கலாம். இங்கே இருக்கக்கூடியது ப்ளஸ் மதிப்பாக இருக்குது. அதை இந்த பக்கம் கொண்டு வரும்போது மைனஸ் ஆகிடும். சரிங்களா? ஃபஸ்ட்டு அங்கே இருக்கக்கூடியது இங்கே கொண்டு வரணும். ஓகே, மைனஸ் எக்ஸ் கூட்டல் 3 அதை கொண்டு வந்துட்டோம். இனி சர்வசமம். இனி 4 வெளியே எடுக்கலாம். அப்போ பக்கத்தில் என்னன்னு எழுதிக்கணும். இனி 89 இப்போ மைனஸை உள்ளே கொண்டு பெருக்க போகிறோம். சரிங்களா? இந்த மாதிரி பெருக்கும்போது மைனஸ் மதிப்பு ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் மதிப்பு மைனஸ் ஆகிடும். அப்போ ப்ளஸ் எக்ஸ் என்ன ஆகிடும்? மைனஸ் எக்ஸாக மாறும். அடுத்த +3 -3 ஆகிடும். இனி சர்வசமம் 4 இன்ட்டு என். இனி 89லேருந்து 3 கழிக்கலாம். கழிச்சா 86ன்னு கிடைக்கும். பாக்கி என்னது இருக்குது? மைனஸ் எக்ஸ். அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். சர்வசமம் 4 இன்ட்டு என். அதையும் அப்படியே எடுத்து எழுதிருங்க. இப்போ இதோட மீனிங் என்னென்னா, 86லேருந்து எதை கழிச்சா அது 4ஆல் வகுபடும்னு பார்க்கணும். அதுக்கு 86 4ஆல் வகுக்கணும். வகுக்கிறேன். 86 4. 8ல் 4 2 வாட்டி இருக்குது. 4 2 8 கழிச்சா 0. இனி அடுத்த நம்பரை இறக்கலாம். 6ல் 4 ஒரு வாட்டி தான் இருக்குது. 1 4 4 கழிச்சா 2. இப்போ மீதி என்ன கிடைக்குது? 2. அதாவது 86லேருந்து 2 கழிச்சா கிடைக்கக்கூடிய ஆன்சர் கண்டிப்பாக 4ஆல் வகுபடும். அதாவது வகுத்தா உங்களுக்கு மீதி 0 கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் வகுத்து பாருங்கள். நான் இங்கே எழுதிக்கிறேன். 86 மைனஸ் 2 சர்வசமம் 4 இன்ட்டு என். இப்போ எக்ஸோடைய பிளேஸில் என்னது இருக்கீங்க? 2. அப்போ எக்ஸோட மதிப்பு 2. பார்த்தீங்களா? ஈஸியாக எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இனிமேல் ஃபோர்த்து சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கிறேன். 96 சர்வசமம் x ÷ 7
மட்டு 5. அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இனி 96 அந்த சைடில் இருக்கிறது இங்கே கொண்டு வந்துடலாம். ப்ளஸில் இருக்குது இங்கே வந்துன்னா மைனஸ் ஆகிடும். மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 7 சர்வசமம். இங்கே 5 இருக்குது, வெளியே கொண்டு வந்துட்டேன். அப்போ பக்கத்தில் என்னன்னு எழுதிக்கணும். இப்போ 7ஐயும் இதையும் பெருக்குங்க. சரிங்களா, குறுக்கு பெருக்கல் பெருக்கிறோம். ஓகே, பெருக்கலாம். 6 7 42, அப்போ 2 பாக்கி 4. 9 7 63. 63க்கு கூட 4 கூட்டினா 67. இனி இங்கே டிவைடருக்கு கீழே எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ 1ஐயும் எக்ஸையும் பெருக்கணும். சரிங்களா, அதுக்கு முன்னாடி நடுவில் மைனஸ் இருக்கு. இப்போ 1ஐயும் எக்ஸையும் பெருக்கலாம். 1ஐயும் எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் தான். டிவைடட் பை இனி கீழே இருக்கக்கூடிய 1ஐயும் 7ஐயும் பெருக்கணும். 7 7. அந்த சைடு என்னது இருக்கு? சர்வசமம் 5 இன்டூ என். இப்போ மேலே என்னது இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. 672 மைனஸ் எக்ஸ். இங்கே வகுத்தல் இருக்கக்கூடிய 7 அந்த சைடு போனால் பெருக்கெல்லாம் மாறிடும். அப்போ பெருக்குங்க. 7 5 35 இன்டூ என். இப்போ இதோட மீனிங் என்னன்னா 672 இருந்து எதை கழிச்சா அது 35ஆல் வகுபடும்னு பார்க்கணும். அதுக்கு 672 35ஆல் வகுத்துருங்க. வகுக்கலாம். 672 35. ஃபர்ஸ்ட் இந்த 2 நம்பரை எடுத்துக்கலாம். இதில் 35 ஒரு வாட்டி தான் இருக்குது. 35 35 கழிக்கலாம். 7 இருந்து 5 கழிச்சா 2, 6 3 கழிச்சா 3. இனி அடுத்த 2 இறக்கிக்கலாம். இப்போ 322ல் 35 9 வாட்டி இருக்குது. 9ஐயும் இதையும் பெருக்கலாம். சரிங்களா, 9 5 45, அப்போ 5 பாக்கி 4. இனி 9 3 27. 27க்கு கூட 4 கூட்டினா 31. கழிக்கிறேன். கழிக்கும் போது கடன் வாங்கணும். இது 12 ஆகிடும். இது இப்போ 1 ஆகிடும். 12ல் இருந்து 5 கழிச்சா 7. 1லேருந்து 1 கழிச்சா 0. 3லேருந்து 3 கழிச்சாலும் 0. முன்னாடி 0னா அது எழுதாண்டாம். இப்போ மீதி என்ன கிடைக்குது? 7. அப்போ 672 இருந்து 7 கழிச்சா கிடைக்கக்கூடிய ஆன்சர் கண்டிப்பாக 35ஆல் வகுப்படும். ஓகே, எழுதிக்கிறேன். 672 மைனஸ் மீதி 7 கிடைக்குது. சர்வசமம் 35 இன்டூ என். அப்போ எக்ஸுடைய பிளேஸில் என்னது இருக்குது? 7. அப்போ எக்ஸோட மதிப்பு 7. இப்போ எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். 5th சப்டிஷன் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கிறேன். 5x சர்வசமம் 4 மட்டு 6. ஓகே, இந்த சைடில் இருக்கக்கூடியதை அப்படியே எடுத்து எழுதிடணும். 5x. இனி இந்த சைடில் இருக்கக்கூடிய 4 அங்கே கொண்டு வர போகிறோம். +4 இந்த பக்கம் வந்துன்னா -4. இனி சர்வசமம் 6 வெளியே எடுக்கலாம். அப்போ பக்கத்தில் என்னன்னு எழுதிக்கணும். சரிங்களா, இனி இங்கே எக்ஸ் பெருக்கல்ல இருக்குது. சரிங்களா, அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்க எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு மற்றது எல்லாமே அங்கே கொண்டு போக போகிறேன். ஓகேங்களா, அப்போ ஃபஸ்ட்டு 5x இங்கே வச்சுக்கலாம். அடுத்த சமம் இந்த சைடு 6n இருக்குது. -4 அந்த பக்கம் போச்சுன்னா +4 மாறும். இனி எக்ஸை மட்டும் வச்சுக்கலாம். சரிங்களா, சமம் இந்த சைடு என்னது இருக்குது? 6n கூட்டல் 4. பெருக்கல் இருக்கக்கூடிய 5 அந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தலாம் மாறிடும். அப்போ டிவைடருக்கு கீழே 5ன்னு எழுதிருங்க. இப்போ இது ரொம்பவே முக்கியமான ஒரு சமன்பாடு. இப்போ என்னுடைய பிளேஸில் எந்த மதிப்பை பிரதியிட்டா வரக்கூடிய ஆன்சர் 5ஆம் வாய்ப்பாடில் வருதுன்னு பார்க்கணும். அதாவது அதுதான் 5ஆல் வகுப்படும். சரிங்களா, ஓகே, ஃபஸ்ட்டு நான் எண்ணுக்கு பதில் 1ன்னு பிரதியிட போகிறேன். 1. ஓகே, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 6 எண்ணுக்கு பதில் 1 கூட்டல் 4 டிவைடருக்கு கீழே 5. இப்போ 6 6 கூட்டல் 4 டிவைடட் பை 5. கூட்டுங்க. 6 4 கூட்டினா 10 டிவைடட் பை 5. இப்போ நம்மளுக்கு மேலே இருக்கக்கூடிய எண் 10, அது 5ஆம் வாய்ப்பாடில் வரும். அப்போ கண்டிப்பாக இது 5ஆல் வகுப்படும். கேன்சல் பண்ணலாம். 1 5 5 2 5 10. அப்போ பாக்கி என்னது இருக்குது? 2. இந்த மாதிரி என்னோட பிளேஸில் நிறைய மதிப்பு பிரதியிட்டு நீங்கள் நிறைய ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஆனால் கொஸ்டினில் குறைந்தபட்சம் மிகை முழுன்னு கேட்குறாங்க. அதாவது இருக்கிறதுலே சின்ன எண் கேட்குறாங்க. அப்போ 2 தான் என்னது இதோட ஆன்சர். அப்போ எழுதிக்கலாம். எக்ஸோட மதிப்பு என்னதான் இருக்கும்? 2ஆக இருக்கும். ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். 2வது கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸ் ஆனது மட்டு 17 கீழ் 13உடன் ஒருங்கிசைவாக உள்ளது. அதாவது இப்போ எக்ஸ் 13க்கு கூட ஒருங்கிசைவாக இருக்குதான். எதுக்கு கீழேனா மட்டு 17 கீழ். அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதிக்கலாம் மட்டு 17. இந்த மாதிரி தான் நீங்கள் எழுதிக்கணும். சரிங்களா, இனி எனில் 7x - 3 ஆனது எந்த எண்ணுடன் ஒருங்கிசைவாக இருக்கும்? அதாவது இங்கே எக்ஸ் இருக்குது. இந்த எக்ஸை 7x - 3ன்னு மாற்றணும். மாற்றின பிறகு இந்த 13 இருக்கக்கூடிய பிளேஸில் என்ன வருதோ அதுதான் நம்மளோட ஆன்சர். சரிங்களா, ஓகே, இப்போ பாருங்கள் இங்கே எக்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே 7xன்னு இருக்குது. இதை 7xஆ மாற்றதுக்கு 7ஆல் பெருக்கணும். பெருக்கும்போது ஒரு சைடு மட்டும் பெருக்கக்கூடாது, 2 சைடுமே பெருக்கணும். எழுதிக்கலாம். இருபுறமும் 7ஆல் பெருக்க இப்படின்னு எழுதிருங்க. சரிங்களா, ஓகே, பெருக்கலாம். 7க்கு கூட எக்ஸை பெருக்குனா 7x. அடுத்த சர்வசமம்
13 கூட 7 பெருக்குனா 91. அடுத்த மட்டு 17. அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. சரிங்களா? இனி பாருங்க, இங்க -3 இருக்கு. அப்ப இந்த சைடு -3 கொண்டு வரணும். அப்போ ரெண்டு சைடுமே -3 சேர்க்கணும். எழுதிக்கலாம். -3ஐ இருபுறமும் சேர்க்க. இப்படின்னு எழுதிருங்க. ஓகேங்க. 7x இருக்கு, அதுக்கு பக்கத்துல -3 சர்வசமம். அடுத்த 91 இருக்கு, அதுக்கு பக்கத்துல -3. அப்புறம் மட்டு 17. அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. ஓகேங்களா? இனி 7x -3 அதை சால்வ் பண்ண முடியாது, அதனால அதை அப்படியே வச்சுக்கோங்க. சர்வசமம் 91 3 கழிச்சா 88. அப்புறம் மட்டு 17. இங்க ரொம்பவே முக்கியமானது என்னன்னா, இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கு பாத்தீங்களா 17. இந்த 17 விடைக்கும் இந்த எண் சின்னதா தான் இருக்கணும். ஆனா இங்க பெருசா இருக்கு. அப்ப என்ன பண்ண போறேன்? 88 17ஆல வகுக்க போறேன். வகுத்து மீதி என்ன கிடைக்குதோ அதை தான் நீங்க இங்க எழுதணும். ஓகே, வகுக்கலாம். 88 17. 88ல் 17 5 வாட்டி இருக்கு. 5ஐயும் 17ஐயும் பெருக்குனா 85. கழிங்க. 8ல் இருந்து 5 கழிச்சா 3. மீதி என்ன கிடைக்குது? 3. அப்போ எழுதிக்கலாம். 7x - 3 சர்வசமம் 88க்கு பதில் மீதி எழுதிக்கணும் 3. அப்புறவு மட்டு 17. இப்போ பாருங்க, கொஸ்டினில் கேட்ட மாதிரி 7x - 3ன்னு கொண்டு வந்துட்டோம். அப்படி வரும்போது இந்த இடத்துல என்னது இருக்கு? 3. 3 தான் நம்மளோட ஆன்சர். அப்போ எழுதிக்கலாம். therefore 7x - 3 ஆனது 3 என்ற எண்ணுடன் ஒருங்கிசைவாக உள்ளது. இந்த மாதிரி எழுதிக்கணும். ஓகேங்களா? இவ்வளவு அந்த சம். மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம். இதே சம் இந்த பயிற்சியில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கணக்குல இருந்து. சரிங்களா? அதே சம் தான் இங்கேயும் கேட்குறாங்க. அங்கே எப்படி சால்வ் பண்ணமோ அதே மாதிரி சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, தீர்க்க அப்படின்னாலே எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 5x சர்வசமம் 4 மட்டு 6 எழுதிட்டேன். இப்போ இந்த சைடில் என்னது இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். இனி பிராக்கெட்டுக்கு முன்னாடி என்னது இருக்கோ அதை இந்த பக்கம் கொண்டு வரணும். +4 இங்கே வந்துன்னா -4 சர்வசமம். இனி 6 வெளியே எடுக்கலாம். வெளியே எடுக்கும்போது பக்கத்தில் என்னன்னு எழுதிக்கணும். இப்போ இங்கே எக்ஸ் வந்து பெருக்கல்ல இருக்கு. அப்போ எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்க எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு மற்றது எல்லாத்தையும் அங்கே கொண்டு போக போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு 5x இங்கே வச்சுக்கலாம். அடுத்த சமம். இந்த சைடு என்னது இருக்கு? Rn. -4 அங்கே போச்சுன்னா +4. இனி எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸை மட்டும் வச்சுக்கோங்க. x = அந்த சைடு Rn கூட்டல் 4ன்னு இருக்கு. இங்கருடைய 5 பெருக்கல்ல இருக்கு. சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தெல்லாம் மாறிடும். அப்போ டிவைடருக்கு கீழே 5ன்னு எழுதிக்கோங்க. இது ரொம்பவே முக்கியமான ஒரு சமன்பாடு. சரிங்களா? இப்போ எண்ணூறுடைய பிளேஸில் ஒவ்வொரு மதிப்பாக பிரதியிடணும். பிரதியிடும் போது எந்த மதிப்பை பிரதியிட்டா கிடைக்கக்கூடிய ஆன்சர், அதாவது மேலே கிடைக்கக்கூடிய ஆன்சர் 5ஆம் வாய்ப்பாடில் வருதான்னு பார்க்கணும். இப்படி 5ஆம் வாய்ப்பாடில் வந்தால் தான் அது 5ஆல் வகுப்படும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு எண்ணுக்கு பதில் 1ன்னு பிரதியிட போகிறேன். அப்போ n = 1. ஓகே, எழுதிக்கலாம். x = 6 எண்ணுக்கு பதில் 1 கூட்டல் 4 கீழே 5. ஓகே, R1 6 கூட்டல் 4 கீழே 5 இருக்கு. 6ஐயும் 4ஐயும் கூட்டினா 10 / 5. இப்போ மேலே இருக்கக்கூடிய 10 5ஆம் வாய்ப்பாடில் வரும். அப்போ கண்டிப்பாக இது 5ஆல் வகுப்படும். ஓகே, கேன்சல் பண்ணலாம். 4 5 5 2 10. அப்போ மேலே என்னது இருக்கு? 2. அப்போ இதோட ஆன்சர் 2. சரிங்களா? உங்கள் புக்கில் இன்னும் ஒரு 2 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு சம்மில் இதே கொஸ்டின் பார்த்தோம். ஆனால் அங்கே ஒரே ஒரு ஆன்சர் தான் நம்ம எழுதியிருப்போம். ஏன்னா அங்கே குறைந்தபட்ச மிகை முழுன்னு கேட்டிருந்தாங்க. அதாவது இருக்கிறதுல சின்ன எண். சரிங்களா? அப்போ 2 மட்டும் வரும். இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் கூட சால்வ் பண்ணணும். இனி அடுத்த என்னோட பிளேஸில் எந்த மதிப்பு பிரதியிட்டா அது 5ஆல் வகுப்படும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 1 பிரதியிட்டோம் தானே, அது 5ஆல் வகுப்பட்டு. இனி இந்த 1க்கு கூட கீழே இருக்கு பார்த்தீங்களா, டிவைடருக்கு கீழே இருக்கக்கூடிய 5 கூட்டணும். 1 5ஐயும் கூட்டுங்க 6. அப்போ என்னோட மதிப்பு 6 அப்படின்னு பிரதியிடும்போது கண்டிப்பாக 5ஆல் வகுப்படும். பாருங்க, x = 6 எண்ணுக்கு பதில் 6 அப்புறவு கூட்டல் 4 கீழே 5 இருக்கு. ஓகே, இனிமே 6 6 36 கூட்டல் 4 கீழே 5. 36ஐயும் 4ஐயும் கூட்டினா 40 கீழே 5. கேன்சல் பண்ணலாமா? 1 5 5 8 5 40. பார்த்தீங்களா, வகுப்பட்டிருக்கு. அப்போ 8. இனி அடுத்த கண்டுபிடிக்கலாம். இனி எண்ணுக்கு பதில் எதை பிரதியிடணும்னா இந்த 6ஐயும் கீழே இருக்கக்கூடிய 5ஐயும் கூட்டுங்க. 6ஐயும் 5ஐயும் கூட்டினா 11 பிரதியிடலாமா? அப்போ x = 6 எண்ணுக்கு பதில் 11 கூட்டல் 4 கீழே 5. ஓகே, 6ஐயும் 11ஐயும் பெருக்குனா 66 கூட்டல் 4 / 5. 66ஐயும் 4ஐயும் கூட்டினா 70 அப்படின்னு கிடைக்கும். அடுத்த 5. ஓகே, கேன்சல் பண்ணலாமா? 1 5 5 1 5 5 பாக்கி 2. இது இப்போ 20. அப்போ 4 5 20.
இப்போ என்ன கிடைக்குது 14. இந்த மாதிரி நிறைய மதிப்பு நீங்கள் பிரதியிடலாம் எண்ணுக்கு பதில். ஆனால் உங்கள் புக்கில் வேற 3 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ எழுதிக்கலாம். எக்ஸோட மதிப்பு என்னெல்லாம் இருக்குன்னா 2, 8, 14 எழுதிக்கிறேன். 2, 8, 14 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இவ்வளோ தான் இந்த சம். இது உங்களுக்கு கிளியராக புரியும் நம்புகிறேன். 4வது கொஸ்டின் பார்க்கலாம். தீர்க்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸோட மதிப்பை தான் கண்டுபிடிக்கணும். இதுவும் போன சம் மாதிரி தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். 3x - 2 சர்வசமம் 0 மட்டு 11. ஓகே, எப்போவுமே இந்த சைடில் இருக்கக்கூடியதை அப்படியே எழுதிடணும். 3x - 2 இங்கே என்னது இருக்கோ அதை இங்கே கொண்டு வரணும். 0 தான் இருக்குது, 0க்கு மதிப்பே இல்லை, அதனால அதை இங்கே கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? இனி சர்வசமம் 0வை பார்க்காண்டாம், பாக்கி என்னது இருக்குது மட்டு 11. இப்போ 11 வெளியே எடுத்துருங்க. அப்போ பக்கத்தில் என்னன்னு எழுதிக்கணும். 11 வெளியே எடுக்கும்போது பக்கத்தில் என்னன்னு எழுதிக்கணும். இங்கே வந்து எக்ஸ் வந்து பெருக்கல்ல இருக்குது. அப்போ என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு மற்றது எல்லாத்தையும் அங்கே கொண்டு போக போகிறேன். முதல் 3x இங்கே வச்சுக்கலாம். இந்த சைடு என்னது இருக்குது 11 எண்ணு. இனி -2 அந்த பக்கம் போச்சுன்னா +2 மாறும். இனி எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும், அதனால எக்ஸை மட்டும் வச்சுக்கோங்க. இந்த சைடு என்னது இருக்குது 11 × n கூட்டல் 2. 3 பெருக்கல்ல இருக்குது, அங்கே போச்சுன்னா வகுத்தெல்லாம் மாறிடும். அப்போ டிவைடருக்கு கீழே 3ன்னு எழுதிருங்க. இப்போ இது ரொம்பவே முக்கியமானது. இனி என்ன பண்ண போகிறோன்னா என்னோட பிளேஸில் என்ன மதிப்பு பிரதியிட்டா மேலே கிடைக்கக்கூடிய ஆன்சர் 3ஆம் வாய்ப்பாடில் வருதுன்னு பார்க்கணும். 3ஆம் வாய்ப்பாடில் வந்தால் மட்டும்தான் அது 3ஆல் வகுப்படும். சரிங்களா? இப்போ எண்ணுக்கு பதில் 1 போடலாம். அப்போ 11ஐயும் 1ஐயும் பெருக்குனா 11, அதுக்கு கூட 2 கூட்டினா 13. 13 வந்து 3ஆம் வாய்ப்பாடில் வராது. அடுத்து 2 போட்டு பார்க்கலாம். 11ஐயும் 2ஐயும் பெருக்குனா 22, 22 கூட 2 கூட்டினா 24. 24 3ஆம் வாய்ப்பாடில் வருது. அப்போ ஃபஸ்ட்டு எண்ணுக்கு பதில் 2 அப்படின்னு பிரதியிடலாம். x = 11, எண்ணுக்கு பதில் 2 கூட்டல் 2, கீழே வந்து 3 இருக்குது. 11ஐயும் 2ஐயும் பெருக்குனா 22 கூட்டல் 2, கீழே வந்து 3 இருக்குது. 22ஐயும் 2ஐயும் கூட்டினா 24, டிவைடருக்கு கீழே 3. இப்போ 3 எப்படி கேன்சல் பண்ணலாம்? 1 3 3 8 3 24. அப்போ மேலே என்னது இருக்குது 8. இது ஒரு ஆன்சர். உங்கள் புக்கில் 2 3 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இனி அடுத்த என்னோட பிளேஸில் எதை பிரதியிட்டா அது 3ஆம் வாய்ப்பாடில் வரும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு 2க்கு கூட இங்கே கீழே என்னது இருக்குது 3, அதை 2ஐயும் கூட்டுங்க. 2ஐயும் 3ஐயும் கூட்டினா 5. இனி எண்ணுக்கு பதில் 5 அப்படின்னு பிரதியிடலாம். x = 11, எண்ணுக்கு பதில் 5 கூட்டல் 2, கீழே வந்து 3. ஓகே, 11ஐயும் 5ஐயும் பெருக்குனா 55 கூட்டல் 2, கீழே 3. 55ஐயும் 2ஐயும் கூட்டினா 57, கீழே 3. கேன்சல் பண்ணலாமா? 1 3 3 1 3 3 பாக்கி 2. இப்போ இது 27. அப்போ 9 3 27. மேலே என்னது இருக்குது 19. இனி அடுத்த நம்பர் கண்டுபிடிக்க 5க்கு கூட கீழே 3 கூட்டணும். 5ஐயும் 3ஐயும் கூட்டினா 8. இனி எண்ணுக்கு பதில் 8 அப்படின்னு பிரதியிடலாம். அப்போ x = 11, எண்ணுக்கு பதில் 8 கூட்டல் 2, கீழே 3. 11ஐயும் 8ஐயும் பெருக்குனா 88 கூட்டல் 2, அப்புறம் கீழே 3. 88ஐயும் 2ஐயும் கூட்டினா 90, கீழே 3. இப்போ 3 எப்படி கேன்சல் பண்ணலாம்? 1 3 3 3 9, பாக்கி ஒரு 0. அப்போ மேலே என்னது இருக்குது 30. இந்த மாதிரி எண்ணுக்கு பதில் நீங்கள் நிறைய மதிப்பு பிரதியிடலாம். உங்கள் புக்கில் 3 ஆன்சர் கொடுத்துருக்கனால இதே நம்ம எடுத்து எழுதிக்கலாம். அப்போ எக்ஸோட மதிப்பு என்னதெல்லாம் இருக்கும்? 8 19 30 எழுதிக்கிறேன். 8, 19, 30 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஃபைனலாக எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். இவ்வளோ தான் இந்த சம். 5வது கொஸ்டின் பார்க்கலாம். முற்பகல் 7 மணிக்கு 100 மணி நேரத்திற்கு பிறகு நேரம் என்ன? அதாவது இப்போ முற்பகல் 7 மணி, இனி 100 மணி நேரத்துக்கு பிறகு நேரம் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு முற்பகல் 7 ரயில்வே டைமாக மாற்ற போகிறேன். எழுதிக்கலாம். முற்பகல் 7, முற்பகல்னா காலை 7 மணி தான். சரிங்களா? ஓகே, இப்போ இதை ரயில்வே டைமாக மாற்றும் போது காலை 7 மணி தான் எழுதிக்கலாம். 7 மணி அதாவது காலை நேரமாக இருந்துன்னா அது ரயில்வே டைம்லேயும் அதே தான். சரிங்களா? இது நைட் 7ன்னா அதுக்கு கூட 12 கூட்டணும். அடுத்த சம்மில் 12 கூட்டுவோம். இது காலை பொழுதுனால அது அப்படியே இருக்கட்டு. ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? முற்பகல் 7. இப்போ இதில் இருந்து 100 மணி நேரத்துக்கு பிறகு நேரம் என்ன? பிறகு அப்படிங்கிற போது இந்த 100 கூட்டணும். ஓகேங்களா? இனி சர்வசமம் இங்கே எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். இந்த எக்ஸோட மதிப்பை தான் கண்டுபிடிக்கணும். ஒரு நாளில் எத்தனை மணி நேரம் உண்டு? 24 மணி நேரம். அப்போ மட்டு 24. 24ஆல் தான் நம்ம வகுக்க போகிறோம். ஓகேங்களா? கூட்டலாம். 7ஐயும் 100ஐயும் கூட்டினா 107 ப்ளஸ் எக்ஸ் இந்த சைடு வந்துன்னா -x சர்வசமம் 24 வெளியெடுக்க போகிறேன். அப்போ பக்கத்தில் என்னன்னு எழுதிக்கணும். இப்போ இதோட மீனிங் 107 இருந்து எதை கழிச்சா அது 24ஆல் வகுப்படும் அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு 107 24ஆல் வகுத்துருங்க. எழுதிக்கிறேன். 107 24
107ல் 24 4 வாட்டி இருக்குது, பெருக்கலாம். நன்னாலு 16, பாக்கி 1. 4 2 8, 8 கூட 1 கூட்டினா 9. 107லேருந்து 96 கழிச்சா 11. இப்போ மீதி என்ன கிடைக்கிது? 11. அதுதான் எக்ஸோட மதிப்பு. எழுதிக்கலாம். 107 மைனஸ் 11 சர்வசமம் 24 இன்டூ என். எக்ஸோடைய பிளேஸில் என்னது இருக்குது? 11. அப்போ எக்ஸோட மதிப்பு 11. இந்த 11 வந்து 12 விடைக்கும் கம்மியாக இருக்குது. அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து முற்பகல் 11. அதாவது 100 மணி நேரத்துக்கு பிறகு நேரம் என்னன்னு கேட்டாங்க. முற்பகல் 11. சரிங்களா? ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். இந்த மாதிரி எழுதிருங்க. தேர்ஃபோர் 100 மணி நேரத்திற்கு பிறகு நேரம் இஸ் ஈக்குவல் டு 11. அது முற்பகல். முற்பகல்னா காலை பொழுது தான். சரிங்களா? ஓகே, இவ்வளோ தான் அந்த சம்.